நம்முடைய திரு நந்தகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். திரு நந்தகுமார், நம்ம காண்பதெல்லாம் கனவா நினைவாங்கிற அளவுக்கு ஒரு சர்ரியல் மூமெண்ட்டை நம்ம பார்க்கின்றோம். இந்த மாதிரியான காட்சிகளை இயல்பாக தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்காத அணுகுமுறை முதல்வர் முன்னெடுக்கிறார். முன்னாள் முதல்வர் அதற்கு இசைவு தெரிவிக்கிறார். த ஐஸ் இஸ் broken in a lot of ways. பல அரசியல் தலைவர்களையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய முதல்வருடைய அணுகுமுறை உண்மையிலேயே வியக்கத்தக்கது என்றால் மிகையா நந்தகுமார்? கட்டாயமா இது நீங்க சர்ரியல்ங்கிறத விட இது வந்து வெரி வெரி ரியல் மொமெண்ட். இது நம்ம ஒவ்வொரு தடவையும் மாண்பு மிகு அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். அந்த மாண்புக்கு அடையாளமாக இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய பொலிட்டிக்கல் மெக்னானிமிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது நீங்க சொன்ன மாதிரி அவர் இன்னைக்கு இப்ப சட்டமன்றத்துல சந்திக்கக்கூடிய தலைவர்களை தவிர்த்து அங்க சந்திச்சதை தவிர இங்க யார் யாரெல்லாம் சட்டமன்றத்துக்கு வராத தலைவர்கள்னு பார்க்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், ஐயா அன்புமணி, ஐயா சீமான் இவர்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் போய் அவங்களுடைய வீட்டிலேயே சந்திக்கிறது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய மாண்பு வேணும், ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மாதிரி ஒரு பெரிய மனசுக்காரருக்கு சொந்தக்காரரா விஜய் இருக்காரு. அதற்கு ஒத்திசைவு கொடுக்கிற அளவுக்கு இப்ப இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும், ஏன்னா இது வந்து ஒரு உறவு முறைங்கிறது வந்து முதல்ல ஒரு படி ஒருத்தர் எடுத்து வைக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்ல someone has to take the first step. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. அதற்கு மரியாதை கொடுத்து அதே மாதிரி அந்த சைடு இருந்தும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அவங்களும் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மனித மாண்பும் கூட. ஒரு நம்ம தமிழக அரசியல்ல ஒரு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நம்ம நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது உள்ளபடியே நமக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்னன்னா, தேர்தல்ல விஜய் அவர்கள் வந்து அதீதமாக விமர்சித்த கட்சி எதுன்னா திமுக. அதே மாதிரி அதீதமா வந்து விஜயை விமர்சிச்ச கட்சி எதுனாலும் திமுக. அந்த மாதிரி இருக்கும்போது அது தேர்தல் பொலிட்டிக்கல் கேம்பெயின் எலெக்ஷன் கேம்பெயின்கிறதோட முடிச்சிட்டு ஒன்ஸ் எலெக்ஷன் இஸ் ஓவர் இட் இஸ் ஆல் அபவுட் கவர்னன்ஸ். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு வெரி ஹாப்பி அபௌட் தட் சார். பட் ஆனா இது சஸ்டைனபிள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம சிஸ்டமே ஒரு காம்படிட்டிவ் பாலிடிக்ஸுக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இதை லாங் ரன்ல சஸ்டைன் பண்றது ஒரு பெரிய சவால் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதா? இந்த மாதிரி ஆரம்ப கால ஜோஷை தொடர முடியும்னு நீங்க நம்புறீங்களா? கட்டாயமா முடியும். அதான் இப்ப ரிலேஷன்ஷிப் பில்டிங் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் a two way. ஒருத்தர் மட்டும் ஒரு படி எடுத்து வச்சா பத்தாது, இன்னொருத்தரும் முன்னுக்கு வரணும். அது ரெண்டு பக்கமுமே அது நடந்தனாலதான் இந்த உறவு வந்து இன்னைக்கு சுமூகமா ஆகிட்டு இருக்கு. இது வந்து டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து இந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் சஸ்டைனபிளா போகுங்கிறது தான் என்னுடைய பார்வை. போச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அரசியல் களம்ங்கிறது வந்து காம்படிட்டிவ்னஸ், ஹைலி காம்படிட்டிவ். சோ காம்படிஷன் இருக்கிறதுல தப்பு இல்ல. அது வந்து போட்டி, பொறாமை, எதிரி அப்படிங்கிற மாதிரி மாறிடக்கூடாது. ஹெல்தி காம்படிஷனா இருக்கணும், ஹெல்தி ரைவலரிஸா இருக்கணும். அதாவது எதிர்கட்சி தானே ஒழிய எதிரி கட்சி அல்ல. சரியா சொன்னீங்க. இப்ப இதனால் வரைக்கும் நம்ம பார்த்தது பூராமே வந்து எதிர்கட்சினாவே அது எதிர்கட்சியா மாறிடுது. அப்ப இது எதிரிகளுடைய கட்சி இல்ல, எதிர்கட்சி தாங்கிற அளவுக்கு வந்து அந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் வந்து ஒரு உறவு முறை பேணுச்சுனாக்கா அது வந்து தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக அரசாட்சிக்கும் நம்மளுடைய மாநிலம் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தை விடவும் இன்னும் நம்ம வந்து சீரும் சிறப்புமாக ஒரு அரசியல் நாகரிகத்தை, ஏன்னா தமிழர்களுடைய பண்பாடே வந்து நம்ம உலகுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுத்த சமூகம்ங்கிறது நம்மளுடைய வரலாறு. சோ அத வந்து ஒரு அரசியல் ரீதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே பாலிடிக்ஸ்லயும் வந்து லெட் அஸ் பி an example to others. அது கொஞ்ச காலமாக ட்ரிக்கிள் டவுன் ஆகும் நினைக்கிறீங்களா? இந்த அப்ரோச் ட்ரிக்கிள் டவுன் ஆகும் நினைக்கிறீங்களா? நம்ம இணைய உலகத்தில் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸை இந்த சந்திப்பு அறிவிக்கும் போது பார்த்தேன். ரெண்டு தரப்புலையும் பார்த்த விஷயம் என்னன்னா, தளபதி அவர் உங்களை நிறைய பேசியிருக்கிறாரு, உங்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்துருக்காரு, பார்க்காதீங்க அப்படின்னு இந்த தரப்பும், அவங்களும் தளபதி அவங்கள பார்க்காதீங்க, அவங்க என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க, பார்க்காதீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு இந்த இணைய உலகத்தில் இந்த கசப்பு அப்படிங்கிறது இன்னமும் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கிறத பார்க்கின்றோம். இந்த சோஷியல் மீடியா வாரியர்ஸ், அவங்களுடைய டிஜிட்டல் வாரியர்ஸ் எல்லாம் அந்த கசப்பை அஃப்கோர்ஸ் இப்போதுக்கு அப்புறம் மாறுவாங்கன்னு நினைக்கலாம். ஸோ இது வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ட்ரிக்கிள் டவுன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப ஒவ்வொருத்தருக்குமே அவர் கட்சியினுடைய தலைவர் மேல அதீத ஈடுபாடு இருக்கும். ஆனா கட்சி தலைவர்கள் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன பர்சனல் பிணக்குகள் எல்லாம் விட்டுட்டு தே ஹாவ் டு லுக் ஃபார் அ பிராடர் குட். அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்துல அவங்க என்ன தளத்துல இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய அரசியல் பார்வையும் அரசியல் முதிர்ச்சியும் அனுபவங்களும் இருக்கும். இப்போ ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி கேடரா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அனுபவம் வேற, அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவரா 3ஆம் கட்ட தலைவரா இருக்கிறவங்களுடைய அனுபவமும் அணுகுமுறையும் வேற, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அனுபவம் அணுகுமுறை வேற, உச்சபட்ச தலைவர்களுடைய அணுகுமுறை வேற. அப்போ அவங்க எந்தெந்த லெவல் ஆஃப் ஹைரார்கியில இருக்காங்கிறத வச்சு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷரை பொறுத்து அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வந்து மாறுபடும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.